ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி சிக்கனை வச்சு நம்ம பாஸ்மதி அரிசியில் சூப்பரான தம் பிரியாணி செய்யலாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்குங்க நம்ம சிக்கனை மசாலாவோடு சேர்த்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா பாருங்கள், அரை பாக்கெட் சேர்த்துருக்குறேன். லவங்கப்பட்டை ஒரு 2 பீஸ் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கிராம்பு ஒரு 5 பீஸ் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு போடுற ரோஸு, கடற்பாசை, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை பூரா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. நம்ம மசாலா கூட சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை எல்லாத்தையும் மசாலாவோடு சேர்த்தாச்சுங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மல்லி இலை, புதினா இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. சிக்கன் 1.5 கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. இப்போ நல்லா சிக்கனை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்குங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கடலை எண்ணெய் ஒரு 100 மில்லி அளவு சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய் ஒரு 10 மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பிரியாணிக்கு போடுற இலை, பட்டை, சோம்பு, கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நல்லா சேர்த்துட்டு கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்குறேங்க. அதை நீள வாக்கால் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வெங்காயம் நல்லா நமக்கு பொன்னிறமாக வரணும். அப்போ தான் நமக்கு பிரியாணி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வணங்கிடுச்சு. தக்காளி ஒரு 3 பழம் எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. இப்போ இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பாருங்கள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணங்கிடுச்சு. நம்ம ஏற்கனவே சிக்கனில் தயிர் சேர்த்துருக்குறோம். அதனால இதுக்கும் நம்ம தயிர் கம்மியாக சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்த்துட்டோமா நம்ம புளிப்பாக இருக்கும். அதனால் நம்ம கம்மியாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே புதினா, கொத்தமல்லி தழை தேவையான அளவு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஊற வச்சிருந்த சிக்கனை நாம் மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா ஊறி நல்லா மசாலாவில் இறங்கியிருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. நல்லா சிக்கன் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பிரியாணி. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே சிக்கனில் உப்பு சேர்த்துருந்தோம். நம்ம தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. சிக்கன் நல்லா வேகட்டும். பாஸ்மதி அரிசி வேக வைக்கிறதுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்குறோம். ஒரு 5 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பட்டை 2 துண்டு சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை ஒரு 2 இலை சேர்த்துக்கலாங்க. பன்னீர் ரோஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. வாசனைக்காக ஒரு 6 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாஸ்மதி அரிசி பாருங்கள், இந்த டம்ளரில் அளவு எடுத்துருக்கிறேன். இந்த டம்ளர் 1/4 படி சேரும். நான் 4 டம்ளர் போட்டிருக்கேன். 1 கிலோ அரிசி போட்டிருக்கேங்க பாஸ்மதி அரிசி. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம பாஸ்மதி அரிசி கழுவிட்டு நம்ம இப்போ இந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இப்போ சுடு தண்ணியில் அரிசியெல்லாம் சேர்த்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அரிசி முழுசாக இருக்குன்னு. உப்பு நம்ம சாப்பாட்டுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு மட்டும். இது ஒரு கொதி வந்தால் போதுங்க, நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், புதினா, மல்லி இலை சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. ரொம்ப நேரம் வேக தேவையில்லைங்க, ஓரளவுக்கு வெந்தால் போதும். இப்போ சாப்பாட்டை பாருங்கள் வடித்து எடுத்துட்டோம். சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ முழுசாக இருக்குன்னு. நம்ம இப்போ வேக வச்ச சிக்கனில் நம்ம பாஸ்மதி அரிசி சாப்பாட்டை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே இப்போ நம்ம தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டே இருக்குதுங்க. நம்ம மேலே அப்படியே
தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நெய் சேர்த்துக்கிட்டேங்க. இதுக்கு மேலே நம்ம புதினா மல்லி இலை சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் ஒரு 2 பழம் நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாங்க நம்ம பிரியாணி கூடவே. இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டம் வச்சு நல்லா மூடி வச்சுக்கலாங்க. நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ நெருப்பள்ளி நம்ம தட்டத்து மேலே போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு தம் போட்டாச்சுங்க. இப்போ பாருங்கள், பிரியாணி சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இனிமேல் தம் பிரியாணி நம்ம கடையில் தான் வாங்கணுன்னு இல்லைங்க, நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.